ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யார பத்தி பேச போறோம் அப்படின்னா, தல அஜித்த பத்தி பேச போறோம். தல அஜித்த பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு யோசிப்பீங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நெறைய வீடியோஸ்ல அவர பத்தி பேசியிருக்கோம். அவரோட படங்கள் பத்தி பேசியிருக்கோம். கார் ரேஸ் பத்தி பேசியிருக்கோம். ஸோ நெறைய வீடியோஸ் நம்ம வந்து அஜித்த பத்தி போட்டிருக்கோம். ஸோ அதை தொடர்ந்து இன்னைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா, அவர பத்தி தான் பேச போறோம். ஸோ வாங்க பேசலாம். நடிகர் அஜித்த பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு விடாமுயற்சி, கடின உழைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாத்துக்குமே தகுதியான ஒரு உன்னதமான மனிதர் சினிமால இருக்காரு அப்படின்னா, அது வந்து அஜித் மட்டும் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அஜித்த வந்து இன்னைக்கு இந்தியாவ தவிர்த்து உலகம் ஃபுல்லாவே அவர வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ உலகம் ஃபுல்லாவே ரசிகர்கள் வந்து அஜித்த கொண்டாடுறாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு பக்கம் சினிமாவும் சரி, இன்னொரு பக்கம் கார் ரேஸுக்காக அவர் பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாத்தையும் விட இன்னொரு புதுமையான விஷயம் அஜித் கிட்ட இப்ப நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அஜித் வந்து எந்த ஒரு ஃபங்ஷன்லயும் கலந்துக்க மாட்டாரு. எந்த ப்ரமோஷன்லயும் கலந்துக்க மாட்டாரு. கேமரா முன்னாடியே அதிகம் வரமாட்டாரு. அதாவது படங்கள் தவிர்த்து, ஷூட்டிங்க தவிர்த்து மத்தபடி அவர நம்ம வந்து பார்க்கவே முடியாது. ஆனா, இப்பலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய சோசியல் மீடியால அஜித் ரொம்ப ஆக்டிவா இருக்கிறாரு. அதாவது அவரு ஆக்டிவா இல்ல. அவரோட போஸ்ட், அவரோட வீடியோஸ் எல்லாம் பயங்கர ஆக்டிவா வந்துகிட்டு இருக்கு. ஆக்டிவா வந்தது மட்டும் இல்லாம ரொம்ப வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசிகர்கள்லாம் வந்து அஜித்த அவ்ளோ லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா இயர்லி ஒன்ஸ் தான் வந்து படம் பண்ணுவாரு. அதாவது ஒரு படத்துல தான் அவரு கமிட் ஆவாரு. அந்த படம் ஃபுல்லா முடியிற வரைக்கும், அதாவது முடிஞ்சதுக்கு அப்புறமும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் அடுத்த படத்துல போய் கமிட் ஆவாரு. ஆனா ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அஜித் வந்து சேம் டைம்ல 2 படங்கள் கமிட் ஆயி, அடுத்தடுத்து வெளியாகுற மாதிரியான ஒரு ஷெட்யூல வந்து வச்சிருந்தாரு. இது எதுக்காக அப்டின்னா, அவருக்கு வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே கார் ரேஸ் அப்டிங்கிறது பயங்கரமான கிரேஸான ஒரு விஷயம். ஸோ ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் கார் ரேஸ். இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பைக் ரேஸுமே அவர் போயிருக்காரு. அதுக்கப்புறம் கார் ரேஸ் போக ஆரம்பிச்சாரு. ஸோ அதுல வந்துட்டு அவருக்கு நெறைய காயங்கள், நெறைய விபத்துக்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதிலிருந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் வந்து கார் ரேஸ்ல இருந்து விலகி, சினிமாவுல ஒரு நல்ல இடத்த பிடிக்கலாம் அப்டின்னு சொல்லி முயற்சி பண்ணி, இன்னைக்கு பிடிச்சுட்டாரு. ஸோ குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே தல அஜித் அப்டின்னா வந்து ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே கொண்டாடக்கூடிய ஒரு நடிகரா வந்து அஜித் இருக்காரு. அவருக்கு சின்ன வயசுல இருந்து கார் ரேஸ் அப்டிங்கிறது தான் ரொம்பவே பிடிக்கும் அப்டின்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்தேன். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சினிமாவுல ஃபர்ஸ்ட் நம்ம கால் பதிக்கணும். சினிமாவுல தனக்குன்னு ஒரு தனி இடத்த பிடிக்கணும். நம்ம ஒரு நல்ல பேர் வாங்கணும். இப்போதைக்கு நமக்கு இருக்க வேலை அதுதான் அப்டின்னு சொல்லி கார் ரேஸ் அப்டியே கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு, சினிமாவுல முழுக்க முழுக்க இறங்கி முழு நேர நடிகரா இருந்தாரு. சோ அதனால தான் அவரோட படங்கள் எல்லாம் அடுத்து குடுத்துக்கிட்டே இருந்தாரு. சோ ஒவ்வொரு படமும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வகையான பயங்கரமான மெகா ஹிட் அடிச்சது. பாடல்களா இருக்கட்டும், நடனமா இருக்கட்டும் எல்லாமே வந்து வேற லெவல்ல ஹிட் ஆகும் அஜித்துக்கு. சோ அது எல்லாத்தையும் தாண்டி வந்து சினிமாவிலேயே தல அஜித்ன்னு சொல்லி எல்லா நடிகர்கள விட மேல, அதாவது எல்லா நடிகர்கள விட ஒரு படி மேல இருக்கிற மாதிரி ஒரு இடத்த வந்து அஜித் புடிச்சுட்டாரு, உருவாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நடிப்பு துறைக்குன்னே வந்து அவருக்கு வந்து இப்ப ரீசென்ட்டா பத்மபூஷன் விருது குடுத்திருந்தாங்க. நம்ம ரசிகர்களுக்கு சொல்லவே வேணாம். நார்மலா தல அஜித் படம் அப்படின்னாலே வந்து ஒரு கொண்டாட்டம் இருக்கும். அதுவும் இப்ப பத்மபூஷன், தல அஜித் அப்படின்ற அளவுக்கு எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. அதையும் ரசிகர்கள் எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, துபாய்ல கார் ரேஸ் நடந்தது. ஃபார்முலா கார் ரேஸ் அப்படின்னு சொல்லி நடந்துச்சு. ஸோ ரொம்ப ஓவர் வெயிட்டா இருந்த அஜித் வந்து ரொம்ப பாடி கண்ட்ரோல் எடுத்து, ரொம்ப டயட் இருந்து, ரொம்ப கஷ்டப்பட்டு 42 கிலோ வந்து குறைச்சிருக்காரு போன இயர் வரைக்கும். ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர ஃபிட்டா தன்னோட உடம்ப வச்சிருக்காரு. எதுக்காக அப்படின்னா, சினிமாவுல நமக்குன்னு ஒரு இடத்த நாம பிடிச்சுட்டோம். சினிமாவுல நம்ம வந்துட்டு நெனச்சத ஓரளவுக்கு அச்சீவ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச கார் ரேஸ் பக்கம் போகணும் அப்படின்றதுக்காக, தன்னோட உடல் அமைப்ப டோட்டலாவே மாத்திருக்காரு. ரொம்பவே குறைச்சிருக்காரு. இதுக்காக பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. பொதுவாவே ஒரு படத்துல நடிக்கணும் அப்படின்னாலே, அஜித் கிட்ட அவ்ளோ இன்வால்வ்மென்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நெறைய டைரக்டர்ஸ் அண்ட் புரொடியூசர்ஸ் சொன்னத நம்ம வந்து கேட்டிருப்போம், பார்த்திருப்போம். இப்பவுமே பார்த்தீங்கன்னா, அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. ஸோ ஒரு கார் ரேஸ்க்காக பார்த்தீங்கன்னா, தன்னோட உடம்ப அந்த அளவுக்கு குறைச்சு, கிட்டத்தட்ட 42 கிலோ குறைச்சு, இப்ப அவ்ளோ ஒரு ஃபிட்டா இருந்துட்டு இருக்காரு. ஸோ அப்படிதான் வந்துட்டு போன வருஷம் துபாய்ல நடந்த கார் ரேஸ்ல 3 பிளேஸ்ல வந்து வின் பண்ணியிருந்தாரு. அதையும் நம்ம ரசிகர்கள்லாம் பயங்கரமா கொண்டாடி இருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த கார் ரேஸ்ல அவர் எடுத்துக்கிட்ட அந்த ட்ரெய்னிங், அந்த கோச்சிங் இது எல்லாமே வந்துட்டு பயங்கர வைரலா ஆச்சு. நெறைய போஸ்டர்லாம் அவர பத்தி வெளியில வர ஆரம்பிச்சது. அவரோட ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் வந்து ரொம்பவே வைரல் ஆக ஆரம்பிச்சது. நாம பொதுவா வந்து பிக் ஸ்கிரீன்ல தான் அவர பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆனா இப்போ வந்துட்டு அவர வந்து நம்ம ஃபோன்லலாம் அதிகமா
அதிகமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன் அப்டின்னா, எல்லா விஷயத்துலயும் இப்போ வந்து அவர் வந்து வர ஆரம்பிச்சுட்டாரு. முக்கியமா பேட்டிகள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அது ஏன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்டின்றதையும் அவரே வந்து சொல்லியிருக்காரு. சோ எதுக்காக அஜித் வந்து இப்ப பேட்டிகள் குடுத்துட்டு இருக்காரு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அஜித்துக்கு வந்து கார் ரேஸ் அப்டிங்கிறது ரொம்பவே பிடிக்கும். சோ பொதுவா வந்து அஜித் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன அப்டின்னா, சினிமா, அரசியல், ஸ்போர்ட்ஸ் இதுக்கெல்லாம் வந்துட்டு மீடியாஸ் இது எல்லாமே இருக்கு. மக்கள் கிட்ட இதுக்கான நாலேட்ஜ் இருக்கு. இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான நெறைய வழிமுறைகள் இருக்கு. ஆனா மோட்டார் ஸ்போர்ட்ஸ பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாம இருக்கு. சோ நெறைய பேர் இத பத்தின நாலேட்ஜே இல்லாம இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இத வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இதையும் இளைஞர்கள் வந்து கத்துக்கணும். இது மூலியமா நெறைய இளைஞர்கள் வந்து இதுக்குள்ள வரணும் அப்டின்றதுக்காக தான் நான் ஒரு மோட்டிவா எடுத்துக்கிட்டு தான் இத வந்து பண்ணிட்டு இருக்கேன். சோ இதே மாதிரி நெறைய பேர் இதுக்குள்ள வரணும். இத பத்தியும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். சோ நாங்களே வந்துட்டு புதுசா ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இத பண்ணும்போது எங்களுக்கே ரொம்ப வித்தியாசமா புதுசா இருந்தது. சோ இது வந்து மக்கள் கிட்ட போய் சேரணும் அப்டின்றதுக்காக தான் நான் தொடர்ந்து வந்து இதுல விளையாடிக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து நான் இந்த ரேஸ்ல வந்து கலந்துகிட்டு இருக்கேன். சோ இதனால தான் நான் விழிப்புணர்வா இருக்கணும் அப்டின்றதுக்காக நெறைய பேட்டிகள் நான் குடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். சோ சினிமாவ பத்தி நான் பேட்டி குடுக்கறதுக்கு எதுவும் கிடையாது. அரசியல் பத்தி பேட்டி குடுக்கறதுக்கு எதுவும் கிடையாது. நான் வந்து முழுக்க முழுக்க இந்த மோட்டார் கார் ரேஸ பத்தி தான் நான் வந்து பேட்டி குடுத்துட்டு இருக்கேன். சோ இந்த கார் ரேஸ்ல என்னென்ன இருக்கு அப்டின்றத எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இதுலயும் நெறைய குரோத் இருக்கு, நெறைய வேல்யூ இருக்கு. இதெல்லாம் மக்களுக்கு புரியணும் அப்டின்றதுக்காக தான் நான் வந்துட்டு நெறைய போஸ்ட் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன் அப்டின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. சோ அது மட்டும் இல்லாம இப்போ பிரேசில்ல கார் ரேஸ் நடக்க போகுது. சோ அவர் வந்து இப்ப பிரேசில்ல ஸ்டே பண்ணி அதுக்கான ட்ரெய்னிங்ல ஃபுல் அண்ட் ஃபுல் இறங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இத தாண்டி நெறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அஜித் வந்து சினிமா விட்டு விலக போறாரு. முழுக்க முழுக்க கார் ரேஸ்லயே போக போறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அதுக்கு வந்துட்டு அஜித் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் வந்து சினிமா விட்டுலாம் விலக மாட்டேன். நவம்பர் டூ பிப்ரவரி வந்து எந்த ஒரு ரேஸும் கிடையாது. சோ அந்த டைமிங்ல டைரக்டர்ஸ் யாராவது வந்து ஷார்ட் டைம்ல ஒரு படம் இருக்கு பண்ணலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்கன்னா, நான் வந்து அதை பண்ணுவேன். சோ இயர்லி ஒன்ஸ் என்னால படங்கள் குடுக்க முடியும். அப்படி குடுத்துக்கிட்டு இருந்தாதான் ரசிகர்களுமே வந்துட்டு நான் சினிமா விட்டு விலகுவேன்ற அந்த பேச்ச வந்து நிறுத்துவாங்க. கண்டிப்பா அதுக்காக என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து இந்த சினிமாவிலயும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவேன். சோ கண்டிப்பா இயர்லி ஒன்ஸ் நான் ஒரு படம் குடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ அது மட்டும் இல்லாம ஒரு பக்கம் எனக்கு சினிமாவும் தான் முக்கியம். நான் வந்து கார் ரேஸே முக்கியம் அப்படின்னு நான் வந்து எப்பவுமே நினைக்க மாட்டேன், பேச மாட்டேன். எனக்கு வாழ்க்கை குடுத்தது எனக்கு சினிமா தான். சோ அந்த சினிமாவ நான் எப்பவுமே விட மாட்டேன். அதே மாதிரி எனக்கு பிடிச்ச விஷயம், எனக்காக நான் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்துட்டு கார் ரேஸ். சோ அதையும் நான் விட்டு தர மாட்டேன். 2த்தையுமே பேலன்ஸ் பண்ற மாதிரி தான் நான் எல்லா விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இந்த விஷயம் தான் இப்ப ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு ஒரு வீடியோ ரொம்ப வைரலா போச்சு அஜித்தோடது. என்ன அப்படின்னா, அஜித்துக்கு நான் சொன்ன மாதிரி கார் ரேஸ் ரொம்ப பிடிக்கும். சோ அதுல அவருக்கு ரோல் மாடலா யார் எடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரேசில்ல இருந்த இதே மாதிரி ஒரு பெரிய ரேசர் தான். சோ அயர்டன் சென்னா அப்படிங்கிறவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரேசில்ல மிகப்பெரிய கார் ரேசரா இருந்திருக்காரு. சோ அவர் தான் வந்துட்டு அஜித்துக்கு ரோல் மாடலுமே கூட அப்படின்னு சொல்லலாம். சோ அப்படி இருக்கிறப்போ அவர் வந்துட்டு 1994ல இறந்து போயிருக்காரு. சோ அதுக்கு முன்னாடி பிரேசில்ல நடந்த கார் 4-1 அந்த ரேஸ்ல 3 டைம் வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணியிருக்காரு. சோ அதனால ரொம்பவே எனக்கு அவரை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. காரோட விபத்துல தான் அவர் உயிரும் இழந்திருக்காரு. அதனால அவருக்கு இன்னைக்கு போயிட்டு அஜித் பிரேசில்ல வந்து அஞ்சலி செலுத்திருக்காரு. சோ அவரோட காலுக்கு அந்த சிலைக்கு வந்து முத்தம் கொடுத்திருப்பாரு. அந்த வீடியோ தான் பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. சோ அஜித் குமார் வந்து மனம் திறந்து இப்ப நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிச்சிட்டாரு. முக்கியமா ரசிகர்களுக்காகவும் அவர் இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சோ ரசிகர்கள் எல்லாருமே வந்து கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க, சினிமா விட்டு அஜித் விலக போறாரா அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா கிடையாது. சோ அஜித் வந்து இயர்லி ஒன்ஸ் வருவாரு. கார் ரேஸும் அவருக்கு முக்கியம். சோ சினிமாவும் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ உங்களுக்கு அஜித்தை பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அவர் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல அவரை பத்தி கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமா நடக்கக்கூடிய சினிமா நடிகர் நடிகைகளை பத்தின டே பை டே அப்டேட் எல்லாம் உங்களுக்கு தெரியணும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம ஃப்ரெண்ட் டூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.